ஒருத்தருடைய ஜாதகத்தில் இந்த ஒளிக்கிரகங்கள் ரொம்ப முக்கியம். இதில் ஒருவர் பலம் பெற்றாலும் இவர் வெளிச்சத்துக்கு வருவார். ஒரு ஆள் பலமானாலும் போதும். சூரியன் பலம், சந்திரன் பலம். ஒரு ஆளுக்கு என்ன பலம்? சூரியன் பலம், சந்திரன் பலம். யாராவது ஒரு ஆள் பலமானாலும் இவருக்கு வெளிச்சத்துக்கு வருவார் அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லலாம். சூரியன் மட்டும் பலமாயிட்டார்னா வழிகாட்டக்கூடியவராக இருப்பார். நீங்கள் ஏதாவது நைட்டு ஏதாவது ஒன்று யாராவது இருங்க விடியவும் வெளியே போங்க, எப்பா தூங்க காலையில் பேசிக்கிறோம் அப்படிம்பாங்க. ஏதாவது பிரச்சனை சரி எப்பா காலையில் பேசிக்கிறோம்பாங்க. ஏன் நைட்டு பேசினா ஆகாதா? ஏன் அப்படி சொல்கிறாங்க? அந்த சூரியனுடைய ஒளி புரியுதா? உனக்கு ஒரு விடிவு காலம் வரலையாப்பாம்பாங்க. வாழ்க்கையில் நானும் வெளிச்சத்துக்கு வரணும்ப்பா, நானும் 4 பேர் மத்தியில் பளிச்சுன்னு இருக்கணும் இப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. இருக்கா இல்லையா? அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒளிரும் கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்றால் அவருக்கு வள்ளல் குணம் இருக்கும். சந்திரன் வளர்த்தாலும் சரி, சூரியன் வளர்த்தாலும் சரி, சுக்கிரன் பலமான நீ உதவி கேட்டால் செய்வாங்க. ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு அல்லது லக்னாதிபதிக்கு சூரியனோ சந்திரனோ சுக்கிரனோ பார்வை சேர்க்கை இருந்து பலமாயிருச்சுன்னா அவங்க எந்த துறையில் இருந்தாலும் அவங்க பப்ளிசிட்டிக்கு வந்துடுவாங்க. ஒரு சின்ன மளிகை கடை கூட வைக்கட்டும், அல்லது யூடியூப் சேனலாக இருக்கட்டும், சினிஃபீல்டாக இருக்கட்டும், ஜோசியராக இருக்கட்டும், மளிகை கடையாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், அவங்க ஒரு புகழை சந்திப்பாங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே மட்டும் தெரியும், சிலருக்கு மாவட்ட அளவில் தெரியும், சிலருக்கு உலக அளவில் தெரியும். உறவுகளை தாண்டி சொந்த பந்தங்களை தாண்டி மற்றவர்கள் மத்தியிலையும் நீங்கள் போய் நீங்கள் மிளறக்கூடியது அப்படின்னா இந்த ஒளிக்கிரகங்களை வச்சு தான்.